மகனை கொன்ற கொடூர கும்பல். தந்தையின் தலையை வெட்டிய பயங்கரம். நடுரோட்டில் வீசியதன் பின்னணி என்ன? 5 வயது பிஞ்சு குழந்தை என்னடா பாவம் செய்தது? உயிரை குடித்த 9 பேர் கொண்ட மர்ம கும்பலின் கதையை நம் ஜெம் தொலைக்காட்சி மூலம் பார்க்கலாம். திருநெல்வேலியில் பைக் மீது காரை மோதவிட்டு மகனை படுகொலை செய்த கும்பல் தந்தையின் தலையை அரிவாளால் வெட்டி துண்டித்து நடுரோட்டில் வீசிவிட்டு சென்ற கொடூர சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. திருநெல்வேலி மாவட்டம் கல்லிடைக்குறிச்சி அருகே உள்ள மூலச்சி கிராமத்தை சேர்ந்தவர் சித்திரகுப்தன். இவரது மகன் காளிமுத்து ஒரு விவசாயி. இவருக்கு திருமணமாகி மனைவியும் சின்னதுரை என்ற 15 வயதான மகனும் ஜெயராஜ் என்ற 5 வயதான மகனும் உள்ளனர். காளிமுத்து தனது 2 மகன்களையும் தனது பைக்கில் ஏற்றிக்கொண்டு தான் எமனிடம் சிக்கப்போகிறோம் என்று அறியாமல் ரெட்டியார்புரத்தில் உள்ள ஒரு தோட்டத்து வேலைக்காக சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அங்குதான் யமன் அவரை ஏறிட்டு எட்டி பார்த்த தருணம். அவரது பின்னால் 3 பைக்குகள் மற்றும் ஒரு காரில் 9 பேர் கொண்ட கும்பல் பின்தொடர்ந்து வந்தனர். தனக்கு எதிரிகள் இருக்கிறார்கள் என்பதை அப்போது காளிமுத்து அறியாததால் 5 வயது பிஞ்சு குழந்தையும் அவரது தலையும் துண்டிக்கப்படும் என்று அவர் சற்றும் சந்தேகிக்கவில்லை. அவர்கள் மாதுடையார்குளம் அருகே வந்தபோது பின்தொடர்ந்து வந்த மர்ம கும்பல் தங்களது காரால் காளிமுத்துவின் பைக் மீது சடார் சடார் என்று வேண்டுமென்றே பலமாக மோதினர். இதில் தூக்கி வீசப்பட்டதில் 5 வயது பிஞ்சு சிறுவன் ஜெயராஜ் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து பரிதாபமாக உயிரிழந்தார். பகை வெறிக்கின் பிஞ்சு உயிரின் இரத்தத்தை மர்ம கும்பல் குடித்ததோடு மட்டுமல்லாமல் காரில் இருந்தும் 3 பைக்குகளிலும் வந்த கும்பல் அரிவாள்களுடன் திபுதுபுவன இறங்கினர். கீழே படுகாயங்களுடன் கிடந்த காளிமுத்துவை சூழ்ந்த அந்த கொடூர கும்பல் அவரது 15 வயது மகன் சின்னதுரையின் கண்முன்னே காளிமுத்துவின் தலையை கொடூரமாக துண்டித்து கொலை செய்தனர். தன்னை தோளிலே சுமந்த தன் தந்தையின் தலையை துண்டிப்பதைக் கண்டு மற்றும் தான் ஆசையாய் ஓடி ஓடி விளையாட என்னோடும் என் உயிரோடும் கலந்திருந்த என் தம்பி கொடூரமாக கொல்லப்பட்டதைக் கண்டு சின்னதுரை கதறி கதறி அழுதான். ஆத்திரம் அடுங்காத அந்த கும்பல் சின்னதுரையின் வலது காலிலும் அரிவாளால் வெட்டி சரமாரியாக தாக்கினர். இதில் அவனுக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டது. ஐயோ ஐயோ என்று பார்ப்போரை கொலை நடுங்க வைக்கும் இந்த கொடூர கொலை சம்பவத்தின் விபத்தில் கொலையாளிகளின் கார் சேதமடைந்ததால் காளிமுத்துவின் துண்டிக்கப்பட்ட தலையை மட்டும் கையில் எடுத்துக்கொண்டு அவர்கள் பைக்குகளில் பறந்து தப்பித்து ஓடினர். சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் பயணித்த அந்த கும்பல் கல்லிடைக்குறிச்சி அருகே உள்ள கரம்பை பகுதியில் மாநில நெடுஞ்சாலையின் நடுரோட்டில் காளிமுத்துவின் தலையை வீசிவிட்டு தப்பித்து சென்றனர். இது குறித்து தகவலறிந்த நெல்லை சரக டிஐஜி திருநாவுக்கரசு மற்றும் மாவட்ட எஸ்பி விஸ்வநேஷ் சாஸ்திரி ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். படுகாயமடைந்த சிறுவன் சின்னதுரை நெல்லை அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு உள்ளார். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் இந்த கொலைக்கு இருதரப்பினரிடையே நீடித்து வந்த பல ஆண்டுகால பகைதான் காரணம் என தெரிய வந்தது. இந்த கொலைக்கு பின்னணி காரணம் காளிமுத்துவின் உள்வன்மம் பகைவரை வஞ்சித்து தன் தலையை துண்டிக்க வைத்திருக்கிறது. அந்த பழைய கதையை சற்று தோண்டி எடுத்து பார்க்கலாம். அதாவது கடந்த 2012ஆம் ஆண்டு குடிநீர் குழாயில் தண்ணீர் பிடிப்பது தொடர்பாக இதே மூலச்சி கிராமத்தைச் சேர்ந்த பெருமாள் பாண்டியன் என்பவரை காளிமுத்து தரப்பினர் கொடூரமாக கொலை செய்து அவரது தலையை துண்டித்து கரம்பை பகுதியில் வீசி இருந்தனர். அதற்கு பழிக்கு பழியாகவே தற்போது பெருமாள் பாண்டியன் தரப்பினர் இந்த இரட்டை கொலையை அரங்கேற்றி உள்ளனர். கடந்த 2021ஆம் ஆண்டு போலீசார் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியும் பகை ஓயாததால் காளிமுத்து மற்றும் அவரது மகன் தலை சாய்வதற்கு காரணமாகிவிட்டது. காளிமுத்து வெளியூரில் வசித்து வந்தார். அவர் 2 மாதங்களுக்கு முன்புதான் சொந்த ஊருக்கு திரும்பியுள்ளார். இதை கண்காணித்து எதிர்தரப்பு சமயம் பார்த்து இந்த கொடூரத்தை நிகழ்த்தியுள்ளனர்.
காளிமுத்துவின் தலையை துண்டித்த கொடூர கும்பல் மூலச்சி கிராமத்திற்குள் புகுந்து அங்கிருந்த பெண்களிடம் துண்டிக்கப்பட்ட தலையை காட்டி, பெருமாள் பாண்டியன் இறந்தது போல உங்கள் ஆளையும் கொலை செய்து விட்டோம் பாருங்கள் என கூச்சலிட்டவாறே ஊர்வலமாக சென்றனர். இதை கண்டு பெண்கள் ஐயோ அம்மா என்று அலறியடித்து ஓடினர். அதன் பிறகே கொலையாளிகள் தலையை கரம்பை பகுதியில் வீசிவிட்டு சென்று உள்ளனர். தப்பி ஓடிய அந்த கும்பலை பிடிக்க 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு உள்ளன. இந்த இரட்டை கொலை சம்பவம் அப்பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தண்ணீர் குடித்தால் தாகம் அடங்கும் என்பார்களே, ஆனால் இங்கு தண்ணீர் பிடித்ததால் உயிர் வரித்து இந்த வஞ்சக கொடூர இரட்டை கொலை சம்பவம் கேட்போரை பதபதைக்க வைத்து உள்ளது. இதுபோன்ற கொடூர கொலை உண்மை சம்பவங்களை அறிந்து கொள்ள நம் ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.